சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசு பள்ளியில் குழந்தைகளை தலைமை ஆசிரியர் பாத்திரம் கழுவ வைத்ததாக வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆசிரியரின் பாத்திரங்களை குழந்தைகள் கழுவும் வீடியோவானது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. முன்விரோதத்தில் சத்துணவு பணியாளர் வீடியோவை வெளியிட்டிருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோ காட்சிகளை பார்த்து வருகிறோம். கடந்த ஆண்டு எடுத்த வீடியோவை பழிவாங்கும் நோக்கில் பரப்பிவிட்டதாகவும் தலைமை ஆசிரியர் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் பாஸ்கர் மீண்டும் இணைந்திருக்கிறார். பாஸ்கர், நீங்க விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சிந்துஜா. நிச்சயமாக சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் தலைமை ஆசிரியரின் உணவு பாத்திரம் கழுவுதல், பள்ளி வளாகத்தை தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்வது போன்று கடந்த ஆண்டு எடுத்த வீடியோவை சத்துணவு அமைப்பாளர் பழிவாங்கும் நோக்கத்தில் தற்போது வெளியிட்டதாக அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பார்த்தோங்கன்னா எடப்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட கவுண்டம்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக ஜெயக்குமார் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இப்பள்ளியில் 121 மாணவர்கள், 97 மாணவிகள் என 218 மாணவ மாணவிகளும் 13 ஆசிரியர்களும் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் இந்த பள்ளியில் அந்த பள்ளியின் அமைப்பாளராக, அதாவது சத்துணவு அமைப்பாளராக பணிபுரிந்து வந்த புவனேஸ்வரி முட்டை மற்றும் உணவு சமைப்பதில் ஊழல் செய்ததாகவும், இதனை கண்டித்த தலைமை ஆசிரியர் ஜெயக்குமாருக்கும் புவனேஸ்வரிக்கும் மோதல் ஏற்பட்டதாகவும், கடந்த ஆண்டு 5ஆம் வகுப்பு பயின்ற மாணவிகள் தலைமை ஆசிரியரின் உணவு பாத்திரத்தை கழுவுவது போலவும், மாணவர்கள் பள்ளி வளாகத்தை தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்வது போலவும் சத்துணவு அமைப்பாளர் புவனேஸ்வரி வீடியோ எடுத்து வைத்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த நிலையில் சத்துணவு அமைப்பாளர் புவனேஸ்வரி ஊழல் சம்பந்தமாக மேலதிகாரிகளை விசாரணை மேற்கொண்டு வீரப்பம்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளிக்கு கடந்த 9ஆம் தேதி பணிமாறுதல் செய்ததாகவும், இதனால் ஆத்திரமடைந்த புவனேஸ்வரி கடந்த ஆண்டு எடுத்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பரப்பி அவதூறு ஏற்பட்டு செய்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து சம்பந்தப்பட்ட பள்ளியில் கேட்டபொழுது தலைமை ஆசிரியர் மாணவ மாணவிகளை காட்டிலும் அவரே தானாக பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்து வருவதாகவும், தலைமை ஆசிரியருக்கு சத்துணவு அமைப்பாளருக்கும் ஏற்பட்ட மோதலின் காரணமாகவே கடந்த ஆண்டு எடுத்த வீடியோவை தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரப்பி வருவதாகவும் தலைமை ஆசிரியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் பள்ளி மாணவ மாணவிகளை கொண்டு உணவு பாத்திரங்களை கழுவ செய்ததும், மாணவர்களை பள்ளியின் வளாகத்தை தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்ய வைத்ததும் குற்றமே என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். சிந்துஜா, நன்றி பாஸ்கர், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.